உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். செந்தில் பாலாஜி அவர்களை கரூரிலே போட்டியிடுபவரை இங்கே கோவை தெற்குக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், கோவை தெற்கு என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய இதயம். அந்த இதயத்தில் செந்தில் பாலாஜியை நிறுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் 10 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் அந்த வேலையை செய்திருக்கிறார். 2021 10 தொகுதியும் நாம் வெற்றி பெறவில்லை. இந்த தேர்தல் பழிவாங்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் பழிவாங்கி 10 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே முதலாக உரையாற்றும் பொழுது சொன்னார், இந்த தேர்தலிலே நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்கள் கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டும் என்று முதல் பேச்சிலே பேசினார். அவர் கோயம்புத்தூரை மனதிலே வைத்துக் கொண்டுதான் பேசினார் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு கோவையிலே வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி வருத்தப்படுபவர்கள் அனைவரும் நமக்கு வாக்களிக்க இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படித்தான் அத்தனை தொகுதிகளையும் நாம் வென்றெடுக்க வேண்டும். சொன்னது மட்டுமல்ல, முதலமைச்சர் நிரூபித்து காட்டினார். நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளவு நிதிகளை இந்த கோவை மாவட்டத்திற்கு கேட்டாரோ அத்தனை நிதிகளையும் கோவைக்கு தந்திருக்கிறார். 10 தொகுதிகளிலும் 2021 வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் அவ்வளவு நிதியை கோவைக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு திட்டங்கள்! உலகத்தரம் வாய்ந்த நூலகம், உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் ஸ்டேடியம், இன்றைக்கு சின்னைபாளையத்திலிருந்து நீலம்பூர் வரை அந்த பாலத்தினுடைய விரிவாக்கம், எல்என்டி பைபாஸினுடைய இன்றைக்கு விரிவாக்கம், இப்படி பல திட்டங்களுக்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார். இன்றைக்கு மட்டுமல்ல கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வித்திட்டு பணியாற்றியது என்பதை பல உதாரணங்களால் நாம் இன்றைக்கு சொல்ல முடியும். இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே எவ்வளவு தேவை இருந்தாலும் அதை செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். கொங்கு மண்டலத்திலே கொங்கு வேளாள கவுண்டர்களும் அருந்ததிய மக்களும் அதிகப்படியாக வாழுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொங்கு வேளாள கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது. அதன் மூலமாக அந்த சமுதாயம் முன்னேறியது. அருந்ததிய சமுதாயத்திற்கு உள்ளொதுக்கீட்டை கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதன் மூலமாக அந்த சமுதாயம் முன்னேறியது. விவசாய கடனை முதலாக தள்ளுபடி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதன் மூலமாக அதிகமாக பயனடைந்தது இந்த கொங்கு மண்டலம். இலவச மின்சாரத்தை முதலாக கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதன் மூலமாக தமிழகத்திலேயே அதிகமாக பயனடைந்தது இந்த கொங்கு மண்டலம். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்ததுதான் இன்றைக்கு இந்த கொங்கு மண்டலம். அவிநாசி பாலம் இருக்கிறது, அதுல 85% நிதி இந்த ஆட்சியிலே செய்தது. அப்ப பாலத்தை யார் செய்தார்கள்? சும்மா போய் பேசிக்கிட்டு நாங்க பாலம், எங்க பாலம் பண்ணீங்க? பாலத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டா பாலம் முடியுமா? இவ்வளவு தரமாக 85% நிதியை ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். அதே போல அவிநாசி அத்திக்கடவு திட்டம், அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திலே பல இடங்களிலே இடமே எடுக்கவில்லை, இடமே எடுக்காமல் சென்று விட்டார்கள். ஏன்? அங்கே காளிங்கராயன் வாய்க்கால் பகுதியிலே ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நிலமே எடுக்கவில்லை. அங்கிருந்தால் தண்ணீர் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் செய்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பல பிரச்சனைகளை தாண்டி முடித்து கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த கொங்கு மண்டல மக்கள் தெரிந்திருப்பார்கள். அதை நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்து இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் வாக்குகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தான் போட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். தலையாய திட்டம் மகளிர் உரிமை திட்டம், 1000 ரூபாய் மாதம். அடுத்த ஆட்சி வந்தால் 2000 ரூபாய் என்று சொல்லி இருக்கிறார். எப்போது சொன்னார்?
2000 ரூபாய் ஏதோ மேடையில அவர் அறிவிக்கவில்லை. 5000 ரூபாய எல்லா கணக்கிலையும் போட்டுட்டு அன்னைக்கு சொன்னார் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று. அது நம்பிக்கை வார்த்தை. 5000 ரூபாய அக்கௌண்ட்ல போட்டு 2000 கொடுக்கிறேன்னு சொன்னார். அது நம்பிக்கை வார்த்தை. சும்மா யாராவது அறிவிச்சாங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. அதே போல 1,14,00,000 பேத்துக்கு மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சட்டமன்றத்திலே கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா இடத்திலும் முகாம் போட்டு மீண்டும் பெண்களுக்கு அதில் கொடுக்கப்படும் என்று சொல்லி மறுபடியும் 15 லட்சம் பேத்துக்கு கொடுத்து இன்றைக்கு 1,31,00,000 பேர் இன்றைக்கு அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருகின்ற ஆட்சி காலத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னா மறுபடியும் கேம்ப் போட்டா இன்னொரு 15 இவ்வளவுதான் தேவை. இன்னைக்கு இருக்கிற விண்ணப்பம் 22 லட்சம் தான் பெண்டிங். 22 லட்சம் தான் பெண்டிங் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப 1,31,00,000 1,50,00,000 மாறி போச்சுன்னு சொன்னா யாருக்குமே வரல அப்படிங்கிற பேச்சே இருக்காது. அத்தனை பேருக்குமே மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக வந்து சேரும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாளைக்கும் மகளிருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். இப்ப 8000 ரூபாய் கல்ல காமிச்சிங்க அந்த கூப்பன். நீங்க கலைஞர் கலர் டிவி அறிவிச்சார். இன்னைக்கு போய் கலர் டிவி அறிவிச்சா யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா எந்த வீட்லையுமே டிவி இல்லாமல் இல்லை. கலைஞர் அறிவிச்ச அந்த கலர் டிவி எப்ப அறிவிச்சாரு? எல்லா வீட்லையும் டிவி இல்லாம பக்கத்து வீட்டு குழந்தைகள் பக்கத்து வீட்டில் இருக்க டிவியை ஜன்னல் வழியாக பார்த்தபோது கலைஞர் கலர் டிவியை அறிவித்தார். இன்னைக்கு என்ன இத்தனை ஆண்டுகள் கழித்து கூப்பன் கொடுத்து எப்படிப்பட்ட யோசனை! கூப்பன் கொடுத்து உன் வீட்டுல மிக்சி இல்லையா வாங்கிக்க, கிரைண்டர் இல்லையா வாங்கிக்க, ஃப்ரிட்ஜ் இல்லையா வாங்கிக்க, என்ன இல்லையோ அதை வாங்கிக்க. எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான அறிவிப்பு அந்த அறிவிப்பு! ஆனா இதையெல்லாம் மகளிர் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கொங்கு மண்டல மக்கள் இன்றைக்கு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை கரூரிலே போட்டியிடுபவரை இங்கே கோவை தெற்குக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், கோவை தெற்கு என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய இதயம். அந்த இதயத்தில் செந்தில் பாலாஜியை நிறுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் 10 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் அந்த வேலையை செய்திருக்கிறார். 2021 10 தொகுதியும் நாம் வெற்றி பெறவில்லை. இந்த தேர்தல் பழிவாங்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் பழிவாங்கி 10 தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நாம் பழிவாங்கக்கூடிய செயலாக இருக்கும் என்று சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் அட்வான்ஸா அவர் முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.